அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புலங்கள் அனைவரும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு வாக்கிய சனி பயிற்சியின் கொண்டாட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். மீண்டும் தலைப்பை சொல்கிறேன், வாக்கிய சனி பயிற்சியின் கொண்டாட்டம் ஆரம்பம். இந்த தலைப்பிலேருந்தே புரிஞ்சுக்கலாம் யாருக்கெல்லாம் கொண்டாட்டமாக இருக்க போகுது இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்ன சார் கொண்டாட்டம் அப்படின்னா, ரொம்ப ஹைலி பாசிட்டிவாக இருக்குது, ரொம்ப மிக அதிக நன்மைகளை அடைய போகிறவங்க. அப்போ இவங்கெல்லாம் நல்ல அஃபென்ஸ் கேம், நல்லா அடித்து விளாடணும், எதற்கும் பயப்படக்கூடாது, இறங்கி விளாடணும், துணிந்து விளாடணும், சோம்பேறித்தனத்தை தூக்கி விட்டேறிடணும் அப்படி. ஏன்னா இது அதிரடி காட்டக்கூடிய நேரம் அப்படின்லாம் சொல்லிக்கலாம். ஏன்னா சனி பகவான் இவங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு யோகத்தை கொடுக்க போகிறார் இந்த 3 ராசிகளுக்கு. அந்த 3 ராசிகளுக்குமே அவர் ஒரு நட்பு நன்மைகள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த கோள். அதனால தான் இதை கொண்டாட்டம் ஆரம்பம் டைம். எந்தெந்த ராசிகளுக்கு இந்த கொண்டாட்டம்ங்கிறப்ப நான் இந்த 3 வீடியோவாக இந்த வாக்கிய சனி பயிற்சியை பிரிச்சிருக்கேன். திண்டாட்டம் அப்படிங்கிறது டிஃபென்ஸ் கேம், தடுத்து தான் விளையாட முடியும், அடித்து விளையாட முடியாது. அஃபென்ஸ் கேம் விளையாட முடியாது. இன்னொரு இது விளையாட்டு ஆரம்பம்னு, அவங்க 2 இது பண்ணணும். அடித்து விளையாட இடத்துல அடித்து விளையாடணும், தடுத்து விளையாடக்கூடிய இடத்துல தடுத்து விளையாண்டுக்கணும். நீங்கள் தடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, டிஃபென்ஸ் கேமே கிடையாது, ஒன்லி அஃபென்ஸ். எதையும் அடுத்து செய்யணும், தைரியமாக செய்யணும். ஏன்னா உங்களுக்கு அப்படி ஒரு பொற்காலமாக இருக்கிறது. சனி பகவான் அள்ளி கொடுக்க போகிறார், கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பார். அது ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, சனியை போன்று கெடுப்பவனும் இல்லை கொடுப்பவனும் இல்லைன்னு. அப்படி ஒரு கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கார். இங்கே ஃபவுலே கிடையாது, எதை செஞ்சாலும் நல்லா இருக்கும். எதற்கு எந்தெந்த ராசிகளுக்கு இந்த மாதிரி ஹைலி பாசிட்டிவாக இருக்க போகிறார் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதில் முதல்ல வர்றது ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்கள் வராங்க. ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்தில் வருகிறார். இருக்கிறதுலே சூப்பரான பிளேஸ், அதிக லாபத்தை. 11ஆம் இடத்துல எந்த கோள் இருந்தாலுமே மிக சிறப்பாக நன்மைகளை செய்யும், லாபத்தை கொடுக்கும், பேராசையான விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுக்கும். இங்கே உட்கார்றவர் யார்? சனி பகவான். அவர் உங்களுக்கு என்ன வேணும்? தர்ம கர்மாதிபதியாக உள்ளவர், 9-10 குடையவர். அவர் 11ல் உட்கார்ந்துருக்கார். அப்போ தொழில் வேலை வாய்ப்புகள் ரீதியாக பேரு புகழோடையே லாபத்தை கொடுக்கறதுக்கு சூப்பராக இருக்கார். இருந்தாலும் இந்த ரிஷப லக்னம் அப்படிங்கிறது ஸ்திர லக்னம், ஸ்திர ராசி. அப்போ 9ஆம் இடம் பாதகம்னு வரும். கொஞ்சம் பெருந்தன்மையாக விட்டு கொடுக்கறது, ஏமாளியாக இருப்பது. இது ஆல் டைம் வீடியோஸ் எல்லாம் நான் போட்டிருப்பேன். இவங்க கை காசை செலவு பண்ணிட்டு போய் மீட்டிங்கில் பேசிட்டு வருவாங்க, வீட்டில் திட்டு விழும். மற்ற ஆளுங்க இப்போ புதன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது வெறுங்கையாலே முளை போடும். நான் வர்றேன், மீட்டிங்கில் பேசுகிறேன், எனக்கு எவ்வளோ கிடைக்கும், என்ன தருவீங்க, ட்ரெயின் ஃபேரு இல்லை ஏர் ஃபேரு, அதெல்லாம் ஃப்ளைட்டு இதெல்லாம் கொடுப்பீங்களா, அது இதெல்லாம் கேட்டுக்கும். பட் ரிஷப லக்னம் அண்ட் ரிஷப ராசி கேட்காது. ஏன்னா அந்த வீட்டின் அதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிரன் அப்படின்னாலே சுகவாசி, நாகரிகமாக பண்பாடாக பேசக்கூடிய ஆளுங்க. நாகரிகமாக நம்மளை கூப்பிட்றாங்க, அவங்களில் மரியாதை பண்ணணும், அவங்களில் கொடுக்கணும், அவங்களில் ட்ரெயின் ஃபேரு இல்லை ஃப்ளைட் ஃபேருலாம் கொடுக்கணும், நம்மளாக கேட்க முடியும் அப்படிம்பாங்க. அது மாதிரி இருந்தீங்கன்னா ஆபத்து. அதனால தான் அஃபென்ஸ் கேம்னு கேட்டு வாங்கணும், அடித்து விளாடணும். இங்கே அப்படியே தயங்கிக்கிட்டெல்லாம் நிற்கக்கூடாது. அந்த மாதிரி பாதகங்களை தான் அவர் பண்ணுவார். பெருமைக்காக, புகழுக்காக, மரியாதைக்காக, சரியான முறையான கிடைக்கக்கூடிய நன்மைகளை கெடுத்துக்கிறது, ஊதியத்தை கெடுத்துக்கொள்வது, இப்படிலாம் பண்ணிங்கன்னா அது தப்பு இல்லை. அதை புரிஞ்சிக்கணும். ஏன்னா அவர் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்கிறதால தான் அப்படி சொல்லியிருக்கேன். நல்ல தசாபுத்தி ஒண்டி இருந்துருச்சுன்னா உண்மையிலேயே இந்த 2.5 வருஷம் பொற்காலம்ங்க, பாப்புலர் ஆகிடுவீங்க.
வெளியில் தெரியாத ஆள் அப்படி பாப்புலராக நீங்கள் உங்கள் பேர் மறைஞ்சிருங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் ரீதியாக அப்படி பாப்புலர் ஆவீங்க. பெரிய அளவுக்கு நன்மைகள் வரும். ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறப்ப அபரிமிதமான நன்மைகள், லாபங்கள், ஆசைப்பட்டது நடக்கிறது, நிறைவேறாத ஆசைகள் கூட நிறைவேறுறது, அந்த மாதிரி காலம். ஆனால் என்ன மாதிரி நெகட்டிவ் வரும்? ஏன்னா ஒரு கோள் அப்படியே பாசிட்டிவை மட்டுமே செய்யாது, நெகட்டிவும் செய்யும். என்ன கொடுக்கும்? பொதுவுலேயே சுக்கிரன் சுகவாசின்னு, சுகம்னாலே சோம்பேறித்தனத்துக்கு வழிவகுக்கும். அதோட இந்த சனி பகவானும் அவன் என்னதான் உங்களுக்கு பூர்வ பாக்கியாதிபதி அண்டு தொழிலுக்குரியவன் தர்ம கர்மாதிபதியாக வந்தாலும் ஒரு வேலைக்காரன், சோம்பேறி. மிரட்டி வேலை வாங்கினாதான் வேலைக்காரங்க வேலை வாங்குவாங்க, இல்லாட்டி ஏமாற்றிட்டு போகிற மாதிரி இருப்பாங்க. கொஞ்சம் அந்தளவுக்கு சரியில்லாதவங்க, அறியாமை நிறைந்தவர்கள் அப்படின்லாம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கோம். அவரு உங்களை பார்க்குறாரு, உங்கள் ராசியை. அதனால் என்ன ஆகும்? உங்களுக்கு சோம்பேறித்தனம் வரும். லைட்டாக பார்த்துக்குவோம், சொல்லிக்குவோம் அப்படிம்பீங்க. நடித்து எஸ்கேப் பார்ப்பீங்க. ஏன்னா சுக்கிரன் நடிப்புக்குரிய கோள். நடித்து எஸ்கேப் ஆனால் உங்களுக்கு தாங்க லாஸு, உங்களுக்கு தாங்க விரயம். இறங்கி அடிக்கணும், இறங்கி விளாடணும். அப்போ தான் அபரிமிதமாக லாபம் கிடைக்கும். இந்த சனி பகவான் 3வது பார்வையாக உங்கள் லக்னம் ராசியை பார்க்கறதால அப்படி ஒரு மந்தத்தனம், டல்லு, சோம்பேறித்தனத்தில் உங்கள் முயற்சிகளை கெடுப்பார். நீங்கள் எதையும் செய்யணும், அப்படி யோசிச்சுட்டெல்லாம் உட்காரக்கூடாது. எடுத்து விளாடணுன்ட்டு அடித்து, அதான் அஃபென்ஸ் கேம்ன்ட்டு. ஸோ உங்கள் முயற்சியை தடுக்கிற மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்கள் சோம்பேறித்தனத்தால் அப்படி கெடுத்துக்குவீங்க. உங்கள் புத்தியும் அப்படி மந்தத்தனத்துக்கு போகும். ஏன்னா அவங்க 5ஆம் இடத்தையும் பார்ப்பார். இதில் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்காம போயிடுச்சுன்னா, இப்படி ஆயிடுச்சுன்னா, ஏன்னா அவர் பாதகாதிபதி அந்தஸ்தும் வாங்குறாருல, மரியாதை போயிடுமே. ஒருவேளை இப்படி ஆயிடுச்சுன்னா, மரியாதை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்படிலாம் பயப்படுவீங்க. அதெல்லாம் பார்த்து கவலையப்படக்கூடாது. அதனால தான் அடித்து விளாடணுன்ட்டேன். அஃபென்ஸ் கேம். அதிர்ஷ்டம் கிடைக்குமா கிடைக்காது யோசிக்கவே வேண்டாங்க, யோசிக்கிறதே தேவையில்லை. சோம்பேறித்தனத்தை விடணும், தைரியமாக முயற்சி பண்ணணும். புத்தியை வச்சு ஆராய்ச்சி பண்ணி யோசிச்சுக்கிட்டெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இறங்கி வேலை செய்யணும். என்ன புத்தி தடுமாறுவது போல் குழந்தைகள் வழியாக சில சிக்கல்கள் வேணால் வரலாம். அதுக்காக உங்கள் வேலை தொழிலை விட்டுற முடியுமா? இறங்கி வேலை பார்க்கணும். அண்டு 8ஆம் இடத்தையும் பார்க்குறார், 10வது பார்வையாக. ஸோ அதனால் என்ன ஆகும்? எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கும். அடித்து விளாட்றப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பார்ட்னர், நிரந்தர நட்புகள், அவங்களெல்லாம் கெடுத்துக்கக்கூடாது. லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், அவங்கள கெடுத்துக்கிட்டிங்கன்னா பயம், குழப்பம் வந்துடும். பயப்படவும் கூடாது. ஏன்னா அது 8ஆம் இடத்தை பார்க்குறப்ப அப்படி எதிர்பாராதது நடக்கும்னு பயந்துக்கிட்டே இருக்கிற காரியம் நல்லபடியாக நடக்கும். இதே ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக பயப்படாமல் திம்புறாக ஏதாவது செய்கிறப்ப இதாகும். இது இந்த அடித்து விளையாடுறது, இப்போ பயப்படாமல் அடிங்க, என்னங்க சார் ரெண்டுத்துலேயும் குழப்புற மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். மெடிடேட் பண்ணிங்கன்னா நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும். உங்களுக்கு அந்த ஒரு உள்ளுணர்வு பேசும். பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு சரியாக பயந்து முறிவு பிரிவு விராதபடி தப்பிக்க முடியும். பயப்படக்கூடாத விஷயத்துக்கு பயப்பட மாட்டீங்க. எல்லாம் இருக்கார், அவர் பார்த்துக்குவார். எது வேணாலும் நடக்கட்டுமே. ஏன்னா 8ங்கிறப்ப அந்த என்ன நடக்குமோன்னு ஒரு இது வரும். இது அநேகமாக ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதுன்னு தெரியாதுன்னு பயந்துக்கிட்டே செய்வீங்க. அது ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் அடித்து விளாட சொல்கிறேன். இங்கே தான் வித்தியாசம். அது மெடிடேட் பண்ணால் தான் தெரியும். இதில் நல்ல தசாபுத்தியாக மட்டும் இருந்துருச்சு, நான் சொன்ன மாதிரி பொற்காலம் தாங்க. கொண்டாட்டமான பீரியடு தான். களத்தில் இறங்கி விளாடுங்க. வேலை தொழில் ரீதியாக பாப்புலர் ஆக போகிறீங்க. மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது நிரந்தரமாக இருக்கும். ஏன்னா கோள்கள் பெருசாக கெடுதல்களை பண்ண முடியாது. ஈவன் கெட்ட திசாபுத்தி, கெட்ட கோச்சார நிலைமை இருந்தாலும் உங்களுக்கு சனி பகவான் யோகத்தை அள்ளி கொடுக்குற ஸ்டேஜில் இருக்கிறப்ப மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு கிடைக்கிறத வச்சு உங்கள் வாழ்நாள் முழுக்க, அதாவது உங்கள் இறப்பு வரைக்குமே கவலைப்படாதபடி ஒரு பேசிவ் இன்கம் வர்ற மாதிரி
அப்படி ஒரு பாப்புலர் ஆகிடுவீங்க. அப்புறம் ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணுறது மட்டும் இருக்கும். வாக்கிய சனி பயிற்சியின் கொண்டாட்டம் ஆரம்பம் அப்படிங்கிறதுல அடுத்து வரக்கூடிய ராசி துலா லக்னம் அண்டு துலா ராசி அன்புள்ளங்கள். இவங்களுக்கும் ஒரே கொண்டாட்டம் தாங்க. உங்களுக்கும் இந்த சனி பயிற்சி அப்படி ஒரு பொற்காலமாக வரும். எங்கும் எதிலும் வெற்றி, தொட்டது தொடங்க அடித்து விளாடலாம். இந்த அஃபன்ஸ் கேம் விளாடக்கூடிய ராசியில் உங்கள் துலாமும் வருது. உங்களுக்கு இந்த துலாமுக்கு அவர் பூர்வ புண்ணியாதிபதியாக வருகிறார். மேலும் வித்தை திறமைக்குரியவராக வருகிறார். ஒரு கோணத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் கேந்திரத்திற்கும் திரிகோணத்திற்கும் அதிபதியாக வந்து அவர் எங்கே உட்கார்றார்? 6ஆம் இடத்துல. ஜெயம், எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எதை தொட்டாலும் வெற்றி, எதிரிகள் அடங்குவர். அதனால தான் அடித்து விளாடலான்ட்டேன். பெரிய அளவுக்கு சொத்துக்கள் வழியாக பெரிய நன்மைகள், பெரிய லாபம். சொத்தை வச்சு என்ன வேணாலும் விளாடலாம். பெரிய அளவுக்கு நன்மைகள். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறப்ப இருக்கிற இடத்துக்கு நன்மைகள் செய்ய, கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். நீங்கள் எதையும் சாதிப்பீர்கள். இமாலய சாதனை, வெற்றி உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் முடியவே முடியாது, இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு நீங்கள் பல வருடங்களாக நினைத்து கொண்டிருந்ததெல்லாம் இப்போ நடக்கும். இதெல்லாம் நம்ம தகுதிக்கு மீறிய செயல்பா, நம்மளாலாம் முடியாதுப்பா, வாய்ப்பே கிடையாது ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ண ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் கூட இப்போ பலிதமாகும். அதனால தான் கொண்டாட்டம்ட்ட. அப்படி ஒரு பொற்காலம். நீ எதை வேணாலும் செய்யலாங்க, வெற்றிங்க. முதல்ல நம்ம பயப்படக்கூடாது, எதையும் முயற்சிக்கணும், எதையும் விடக்கூடாது. தைரியமோ அந்த முயற்சியும் உங்களுக்கு அப்படியே 2 கைகளாக இருக்கணும். ஒரு தைரியமாக முயற்சி பண்ணணும். அதான் 2 கையாலையும் வேலை பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகும். வேறு லெவல் வளர்ச்சி, பெரிய அளவுக்கு சுகம், பெரிய அளவுக்கு சந்தோஷம், பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம், இதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. குழந்தைகள் வழியாக அப்படி ஒரு திருப்தி. பசங்களுக்கு கல்யாணம் ஆகலை, பசங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கல, பசங்களுக்கு ஏதோ ஒரு அவங்கள எதிர்பார்த்த விஷயங்கள் உங்கள் பசங்களுக்கு நடக்கும். அவங்க எந்த ராசியில் இருந்தாலும் உங்கள் ஜாதக அந்த கோச்சார வலிமை அவங்களுக்கு இதாகும். உங்களுக்கு அந்த திருப்தி, அவங்க வெற்றி அடைகிறத பார்த்து உங்களுக்கு எப்படி ஒரு திருப்தி வரும். குழந்தைகள் வழியாக திருப்தி. பெரிய அளவுக்கு அலைச்சல் இருக்குது, கொஞ்சம் விரயமாகும் போல இருக்கவே பார்க்காதீங்க. விரயத்தை பார்க்காதீங்க. ஏன்னா எதை கொடுக்குறோமோ அது பல பங்கு அதிகமாக வரும்னு இந்த பிரபஞ்ச ரகசியம் இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இது பிரபஞ்ச ரகசியம். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை பல பங்கு அதிகமாக ரிட்டர்ன் பண்ணும். அது உங்களுக்கு இப்போ நடக்கும். பூம்பான்னு அப்படி ஒரு அதிர்ஷ்டமான நேரம், அதிர்ஷ்டம், பொற்காலம் அண்டு கொண்டாட்டம்லாம் சொல்கிறேன் பாருங்கள். அதனால் அலைச்சல் இருக்குது, கொஞ்சம் விரயம் இருக்குதுன்னு பயப்படக்கூடாது. அண்டு எதிர்பாராத இது நடந்துட்டால் என்ன ஆகிடுமோன்னு பயமும் தேவையில்லை. எல்லாரையும் இணைச்சிக்கங்க. ஆனால் யார்கிட்டையும் முறிவு பிரிவு வச்சுக்கக்கூடாது. பெரிய அளவுக்கு ஜெயிக்கிறவங்கெல்லாம் பாருங்கள், யாருக்கிட்டையும் பகைக்க மாட்டாங்க. எல்லாருக்கிட்டேயும் சரிவல்லையா ஒதுங்கிக்குவாங்க. அவங்கள்ட்ட போய் ஆர்கியூ பண்ணுறது, நீ சொல்கிறது கரெக்டாக அப்படியா பேச மாட்டாங்க. நீங்கள் அது பேசாதீங்க, காரியத்தை கவனிங்க. அவங்க அப்படி ஒத்து வந்தால் சேர்த்துக்கங்க, இல்லையா நீங்கள் பாட்டுக்கு போங்க. ஆனால் ரொம்ப நெருங்கியவர்கள், ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்கள்ட்ட முறிவு பிரிவு வராதபடி பார்த்துக்கணும். ஏன்னா அவர் 8ஆம் இடத்தை பார்க்குறார். அது கொஞ்சம் 3வது பார்வையாக பார்க்குறப்ப இவங்க போனால் என்ன, நான் பார்த்துருவேன், பெரட்டிடுவேன் அப்படின்னு அசால்ட்டாக ரொம்ப நெருங்கியவர்களை, ரொம்ப க்ளோஸாக அவங்கள்ட்ட உள்ளவங்களை, உங்களை பற்றி முழுமையாக தெரிந்தவர்களெல்லாம் விளக்கக்கூடாது. அது சில டைம் செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அஃபன்ஸ் கேம் விளாட சொல்லிவிட்டு விதியும் சொல்கிறேன்னா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா புரியும். ஏன்னா இப்போ கெட்ட தசாபுத்தின்னா அப்படி பண்ணிடுவீங்க, ஜெயிச்சிருவீங்க. இப்போதைக்கு ஏதோ காரியம் முடிஞ்சிடும், சக்ஸஸ் கிடச்சிடும். 2 வருஷம் சென்று அப்படி காலங்காலமாக நட்பாக இருந்து அப்படி நன்மையை கொடுத்த நல்ல பார்ட்னரை நம்ம இழந்துட்டோமேன்னு வருத்தப்படுவீங்க. அதில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா பார்க்குற இடத்த கெடுப்பாருன்னு இருக்கேன்.
பயப்படாமல் இறங்கி வேலை செய்யணும். அதே டயத்தில் ரொம்ப க்ளோஸாக அந்த விழிப்புணர்வு எப்போ வரும்னா மெடிடேட் பண்ணுறப்ப தான். நான் அஸ்ட்ரோமைன் தெரப்பி அன்புள்ளவங்களுக்கு எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வு மெடிடேஷன்னு சொல்லுவேன். ஸோ பெரிய அளவுக்கு சொத்தை வச்சு விளாடுவீங்க, சொத்தை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க, சுப செலவுகள் பண்ணிக்கலாம். அது நீடித்த பங்குகள், நீடித்த நன்மைகள், வாடகை மாதிரி கிடைக்கிறது, குத்தகை மாதிரி கிடைக்கிறது, இதெல்லாம் நடக்கும். அதான் சொத்தை வச்சு விளையாடுறது இந்த சென்ஸு, இந்த இடத்த கொடுத்துட்டு வேறு ஒரு நல்ல இடம் வாங்கிறது, இதை விட பெரிய இடம் வாங்கிறது, இதெல்லாம் பண்ணலாம். அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் போடுறப்போ ஒரு தெளிவோடு போட்டுக்கணும். ஏன்னா 3ஆம் இடத்தையும் பார்க்குறார் 10வது பார்வையாக. அப்போ அக்ரிமெண்ட் கான்ட்ராக்டில் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்காம விட்டுட்டிங்கன்னாங்க ஆபத்து. அது ப்ராப்பராக அக்ரிமெண்ட் போட்டுக்கணும், ப்ராப்பராக செஞ்சுக்கணும். ஏன்னா கெட்ட தசாபுத்தின்னா இதிலெல்லாம் பிரச்சனை வரும். ஆக இப்போ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா ரொம்ப ஆழக்கால் வைக்கலாம். இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலாக பண்ண முடியும். இல்லாட்டி இந்த மாதிரி ஜாதகம் இப்போ சரியில்லைன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது கோச்சார ரீதியான பலன்கள் 25% தான், ஜாதகம் தான் 75%. உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட அந்த தசாபுத்தி தான். ஸோ அதில் கொஞ்சம் இடிச்சிச்சின்னா அக்ரிமெண்ட் கான்ட்ராக்டில் தப்பாக இது பண்ணிடுவீங்க. ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்கள முறிவு பிரிவுன்னு ஏற்படுத்திடுவீங்க. அங்கே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அண்ட் சகாக்கள், சகோதர சகோதரிகள், அவங்கள்ட்டையும் பகை விரோதம் வராதபடியும் பார்த்துக்கணும். பங்குதாரர்கள்ட்ட, ரொம்ப நெருங்கியவர்கள்ட்ட முறிவு பிரிவு வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. சகாக்கள் ரொம்ப கூடவே வேலை பார்க்குறவங்க, சகோதர சகோதரிகள், அவங்கள்ட்டையும் முறிவு பிரிவு சிக்கல் வராதபடி பார்த்துட்டிங்கன்னா உண்மையிலேயே வேறு லெவல் வளர்ச்சிங்க. இப்போ கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள் லைஃப் லாங்காக உங்களுக்கு மட்டும் அல்ல. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறப்ப அப்படி ஒரு மாபெரும் வெற்றியாக இருக்கும். அது உங்களுக்கு மட்டும் வெற்றியாக இல்லை, உங்கள் பரம்பரைக்கே. உங்களுக்கு கிடைச்ச தொழில், உங்களுக்கு கிடைச்ச வெற்றி, உங்கள் பிள்ளை, உங்கள் பேரை அப்படி போகும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போது. நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. தசாபுத்தியையும் பார்த்துட்டு அகலக்கால் வைங்க. சொத்தை பற்றிலாம் பயப்படாதீங்க. சொத்தை கொடுக்கறது, சொத்தை ரிஸ்க் எடுக்கிற மாதிரி அடமானம் வச்சு கடன் வாங்கி அதை பண்ணுறது, எதை வேணாலும் பண்ணுங்க. உண்மையிலே மிக பிரம்மாண்டமாக இருக்கும். எதுக்கும் கொஞ்சோண்டு, ஏன்னா மெடிடேட் பண்ணிங்கன்னா அந்த உள்ளுணர்வு சொல்லும் இப்படி லைட்டாக. அப்போ ஜாதத்தையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் அங்கே கெட்ட தசாபுத்தி கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது அப்படின்னா விழிப்புணர்வோடு செயல்பட முடியும். கோச்சார ரீதியாக தி பெஸ்ட் பீரியட். அதனால தான் கொண்டாட்டம் ஆரம்பம்னு சொல்லியிருக்கேன். அடுத்து கொண்டாட்டத்தை அனுபவிக்கக்கூடிய இந்த வாக்கிய சனி பெயர்ச்சியின் கொண்டாட்டத்தை அனுபவிக்கக்கூடிய ராசியில் யார் வரா அப்படின்னா மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்கள் வராங்க. மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு 3ஆம் இடத்தில் வருகிறார். தொட்டது தொடங்கும். அப்படி ஒரு அதிரடி காட்ட முடியும். பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றி, பெரிய அளவுக்கு நன்மைகள், பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை பார்ப்பீங்க. நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. அதிர்ஷ்டம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு பயப்பட வேண்டாம், கிடைக்கும். ஆனால் தடுக்கிற மாதிரி சூழல்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். எங்கே மரியாதை போயிடுமோன்னு பயப்படாதீங்க. 9ஆம் பாவத்தை பார்க்குறதால மரியாதை போயிடுமோன்னு பயப்படுறது, இல்லாட்டி மெடிடேட் பண்ண முடியாதபடி பண்ணும். ஏன்னா 9ஆம் பாவங்கிறது பூர்வ பாக்கியஸ்தானம்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கடவுள் பக்தி, அந்த மெடிடேஷன், இந்த ஆன்மீக ரீதியாக வளர்ச்சி, இதெல்லாம் அதெல்லாம் தடைப்படும். இதில் அப்படியே பிஸியாக இருக்கேன்னு நீங்கள் உழைங்க. நீங்கள் உழைச்சிங்கன்னா உங்கள் திறமைக்கு, உங்கள் படிப்புக்கு லிமிட்டடாக தான் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் படித்தது கட்டுறது கைமண் அளவு தான். அதனால் அன்லிமிட்டடாக வேணும்னா அவன் அருள் வேண்டும், மெடிடேட் பண்ணிக்கணும். அதை பண்ண மாட்டீங்க. அதில் தடைகள், பிரச்சனைகள் அதெல்லாம் வரும். புகழுக்கு பங்கம் வந்துருமோன்ட்டு சில காரியங்களை முயற்சி பண்ண மாட்டீங்க அறியாமையால். ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி சனி பகவான். அந்த அறியாமையால் விட்டுடுவீங்க. 3ஆம் இடத்துல இருக்கிறப்ப கூட இருக்கிறவங்கெல்லாம் ஓகேம்பாங்க. சகாக்கள், சகோதரர்கள் வழியாலாம் நன்மைகள் கிடைக்கும். நீ சைடாக நான் இருக்கேன்டா, நான் பார்த்துக்கிறேன்டா, நான் சப்போர்ட் பண்ணுறேன்டான்னு சொல்லுவாங்க. பட் அறியாமையில் நீங்கள் பயப்படுவீங்க. இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா என்ன பண்ணுறது, ஒருவேளை மரியாதை போயிடுச்சுன்னா, ஓவராக விரயம் ஆயிடுச்சுன்னா
ஏன்னா அவர் 10வது பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்குறார். இது அப்படியே காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்படிலாம் தோணும். அதுக்காக தான் இங்கே தலைப்புலேயே கொண்டாட்டம் ஆரம்பம்ட்டேன். கொண்டாட்ட ஆரம்பம், பொற்காலம், அப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்கிறது. தைரியமாக எதையும் முயற்சி பண்ணணும். முயற்சி பலிதமாகும். அங்கே துலாத்துக்கு காரிய வெற்றின்னு, அந்த ரிஷபத்துக்கு எங்கும் லாபம், எதிலும் லாபம்னு முன்னாடி தலைப்பு கொடுத்துருப்பேன். உங்களுக்கு முயற்சி பலிதமாகும். நீ என்ன முயற்சி பண்ணாலும் எல்லாவற்றையும் முயற்சி பண்ணுங்க. வர்ற வாய்ப்புகளெல்லாம் பயன்படுத்துங்க. ஏன்னா இது பொற்காலம். 3ஆம் இடத்துல இருக்கிறப்ப எக்ஸலண்ட்டாக பண்ணும். அதுவும் உங்களுக்கு சனி பகவான் 2ஆம் இடத்ததிபதியா தனம், குடும்பம், வாக்கு அதில் இருக்கார். வெளிப்படுத்துங்க, கலக்கல் விடுங்க. தைரியம்தான் வேணும். எங்கே நம்மளாலாம் முடியுமா? நம்ம மந்தன், டல்லு, சோம்பேறி, அப்புறம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆளுங்க. இப்படி ஒரு ஆள் திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா பிசாசு மாதிரி ஆடுவீங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் தான் இந்த செவ்வாய் உச்சமடைகிறார். அந்த செவ்வாய் உங்களுக்கு ஆகாத கோள், பாதகாதிபதி வேற. நேச்சர்லேயும் சனி பகவான்கிறது ஐஸ் கட்டி போல உள்ள கோள், செவ்வாய்கிறது அப்படி ஒரு ஜுவாலை போல எரியக்கூடிய நெருப்பு கோள். அங்கே உச்சமாக நெருப்பு கோள் இருக்கிறதே பிரச்சனை. அது உச்சமாக இருக்கிறப்ப அப்படி எரிமலை குழம்பு போல, எரிமலை வெடித்து சிதறுவது போல. ஏன்னா அவன் 11ஆம் இடத்ததிபதியாகும். அப்படி எரிமலை போல வெடித்து சிதறி பாதகத்தை வரவழைச்சிக்குவீங்க. அந்த மாதிரி ஆள். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாங்க தைரியமாக நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். இல்லாட்டி அறியாமையால், உணர்ச்சி கொந்தளிப்பால் நீங்கள் சிக்கலை வரவழைச்சிக்கிற மாதிரி, அதிர்ஷ்டத்தை கெடுத்துக்கிற மாதிரி. ஏன்னா அவர் 5வது பாவத்தையும் பார்க்குற 3வது பார்வையாக அதிர்ஷ்டத்தை கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ கெட்ட தசாபத்தின்னா அப்படி தான் நடக்கும். இதே நல்ல தசாபத்தின்னா உணர்ச்சி வசப்பட்டாலும் பெருசாக கிடையாது, அதிர்ஷ்டம் இருக்கும், தப்பிச்சுக்குவீங்க. பெரிய அளவுக்கு புகழ், மரியாதை வரும். கெட்டுருமோன்னு பயப்பட மாட்டீங்க. அது கொஞ்சம் தசாபத்தியும் கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா நல்லது. இது என்னென்னா கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால 25% தானே சொல்கிறேன். கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் விடக்கூடாது. போனதும் உடனே காரியம் முடியலன்னு விடக்கூடாது. கொஞ்சம் செலவாகுதுன்னு விடக்கூடாது. அப்புறம் ரொம்ப டைட்டாக வேலை பார்க்க வேண்டி இருக்குதே, தூக்கம் இல்லையே, பரவாயில்ல, 2.5 வருஷம் சென்று ஜாலியாக தூங்கிக்கலாம், லைஃப் லாங்காகவே தூங்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு பேசிவ் இன்கம் வர்ற மாதிரிலாம் வந்துடும். ஏன்னா இப்போ முயற்சிக்கக்கூடியது நீடித்த நன்மைகளை, நீடித்த லாபங்களை, பேராசையான விஷயங்களை எல்லாம் செய்யும். நல்ல சூழல், நல்ல பார்ட்னர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் உக்காந்துக்கிட்டே ஜெயிக்கலாம், இல்லாட்டி படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம். அந்த மாதிரி மாறும். ஸோ மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த சனி பயிற்சி அபரிமிதமான கொண்டாட்டங்களை கொடுக்க போகுது. எதையும் தைரியமாக இறங்கணும், எங்கேயும் இறங்கணும், எதையும் செய்யணும், எதற்கும் பயப்படக்கூடாது. பார்த்துக்குவோம், எது வேணாலும் நடக்கட்டும்னு மனதில் தில்லா அவர் பார்த்துக்குவாருன்னு இறங்கி முயற்சி பண்ணணும். அங்கே அப்படியே யோசிச்சுக்கிட்டு மரியாதை போயிட போகுது, இப்படி ஆகிட போகுதுன்னு புத்தி தடுமாற்றத்தில் விரயமாகிட போகுதுலாம் விட்டுறாதீங்க. லைட்டாக விரயம் ஆனாலும் பரவாயில்ல. செலவு 5 ரூபான்னா வரவு 50 ரூபாயாக வரும், இல்லை 500 கூட வரும். நல்ல திசாபுத்தியாக இருந்தால் ஆச்சரியமாக இருக்கும். 10 பங்கு இல்லை 100 பங்கு நன்மைகளை அடைகிற மாதிரி. ஜாதகம் வெயிட்டாக இருந்துச்சுன்னா எக்ஸலண்ட், லைஃப் லாங்காக கவலை கிடையாது. அது நான் ஏற்கனவே துலாத்துக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கும் உங்கள் லைஃப் லாங்காக நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கிறது, பொருளை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறதுன்னு மாத்திரம் அல்ல, உங்கள் பரம்பரைக்கே நல்லது பண்ணுற மாதிரி. பரம்பரையே கவலைப்படாமல் அவர் ஒரு 5 தலைமுறைக்கு சம்பாரித்து வச்சுட்டு போயிட்டாரியா, 5 தலைமுறை 10 தலைமுறை உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சம்பாரிச்சுட்டு போயிட்டாரியான்னு சொல்ல முடியும். அது உங்கள் ஜாதக வலிமையை பொறுத்து. இப்போ பொற்காலம், எதையும் முயற்சிங்க, தைரியமாக களத்தில் இறங்குங்க. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கொண்டாட்டத்தை கொடுக்க போகுது. நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த அஃபென்ஸ் கேமை சரியாக விளையாடுவீங்க. இல்லாட்டி தேவையில்லாமல் மன உளைச்சல் வர மாதிரி பண்ணிடுவீங்க. அதனால் மெடிடேட் பண்ணிக்கங்க, அப்போ நல்லாயிருக்கும்.
தசாபுத்தி கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் விழிப்புணர்வாக அந்த அஃபென்ஸ் கேமை விளையாட முடியும். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர். கணேசன். நன்றி, வணக்கம்.